ஸோ டெரிவேட்டிவ்ஸ் ப்ராப்ளமே கிடையாது. ஏன்னா டெரிவேட்டிவ்ல வந்து ஒரு ரூல் இருக்குது, சைன் ரூல். சைன் ரூல் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரூல். இது இருக்கிறதுனால டெரிவேட்டிவ் வந்து எப்படியாப்பட்ட ஃபங்க்ஷன் கொடுத்தாலும் நம்ம சைன் ரூல் அப்ளை பண்ணி ரிசல்ட் எடுத்துக்கலாம். பட் சைன் ரூலுக்கு ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், சைன் எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ் இது வருதுன்னு வச்சுங்களேன். இதை வந்து ஈஸியாக நம்ம வந்து பண்ணிடலாம் டெரிவேட்டிவ். பட் அதே இன்டெகிரலில் சைன் எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு வந்தால் இதை இன்டெகிரல் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட். ஸோ அதுக்கு வந்து ஒன் டைப் ஆஃப் மெத்தட் யூஸ் பண்ணுறது நிறைய டைப் இருக்கும். பட் இந்த மெத்தடு வந்து இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தட் வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இந்த ப்ராப்ளத்துக்கு. ஸோ இந்த மாதிரி சப்ஸ்டியூஷன் மெத்தட் என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு டிஃபரன்ஷியபிளும் அப்ளை பண்ணுறாங்க, இன்டெகிரேஷனும் அப்ளை பண்ணுறாங்க. சரிங்களா? ஒரு ஃபங்க்ஷன் வந்து, அதாவது இந்த எக்ஸ்பேர்ட் எடுக்கிற ஃபங்க்ஷன் வந்து நம்ம வெளியே இருக்கிற ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் டைம், இதனோட டெரிவேட்டிவ் டைம் வெளியே இருக்கிறதோட இருக்கும். புரியுதுங்களா? இதனோட வேல்யூ எனக்கும் வெளியே இருக்கிறோட இதை டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சோம்னா நம்ம வெளியே இருக்கிறோட வேல்யூஸ் ஈக்குவலாக இருக்கும். அந்த மாதிரி கண்டென்ட் வச்சு நம்ம டிஃபைன் பண்ணுறதா வந்து சப்ஸ்டியூஷன் மெத்தடாக இருக்கும். அதாவது சிம்பிளாக சொல்கிறதுனா ஒரே ஒரு ஐடியா, இ பவர் சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு வருது. அப்படின்னா இங்கே பார்த்தா ரெண்டு டைப் ஆஃப் ஃபங்க்ஷன் இருக்குது. ஒன்று பார்த்தா எக்ஸ்பொனென்ஷியல் ஃபங்க்ஷன், ஆனால் பார்த்தீங்கன்னா காஸ் ஃபங்க்ஷன். அப்போ மேலே இருக்கிற கண்டென்ட் ஃபங்க்ஷனாக ஃபங்க்ஷன். அப்போ இந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ் என்ன கிடைக்கும்? இந்த ஃபங்க்ஷன் கிடைக்கும். சரிங்களா? இந்த மாதிரி ஈஸியாக நான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதை டைரெக்டாக இன்டெகிரல் பண்ணனா இட்ஸ் நாட் பாசிபிள். டைரெக்டாக எதுக்குமே என்னது, ஏன்னா மல்டிபிகேஷன் ஃபங்க்ஷன் இ பவர் எக்ஸ் இருக்குது, சைன் எக்ஸ் இருக்குது. இ பவர் எக்ஸ் கூட ஃபார்முலா இருக்குது, சைன் எக்ஸுக்கு ஃபார்முலாவே கிடையாது. நம்ம யூ இன்டு டிவி மெத்தட் போடலாம்னு ஃபங்க்ஷன் வருது, லாக் ஆகிடும். அதனால் நம்ம பெஸ்ட் மெத்தட் பார்த்தீங்கன்னா யூசிங் சப்ஸ்டியூஷன் மெத்தடு. அப்போ சப்ஸ்டியூஷன் மெத்தடுங்கிறது வந்து நம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ ரெண்டு ப்ராப்ளம் கொடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு ப்ராப்ளம் எப்படி சப்ஸ்டியூஷன் மெத்தட் வச்சு போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்களே எல்லா ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். இப்போ கொடுத்துக்கிற ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா இன்டெகிரல் சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ், ஃபைண்ட் இன்டெகிரேஷன் ஆர் எவாலுவேட். ஸோ இது எப்படி நம்ம எவாலுவேட் பண்ணலாம்? ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஐடியா. நான் ஆல்ரெடி சொன்னதான், ஒரு ஃபங்க்ஷன் எடுத்துட்டு அதனுடைய டெரிவேட்டிவ் வேல்யூ எடுத்துட்டா அடுத்த ஃபங்க்ஷன் கிடைக்கும். அதாவது மேக்ஸிமம் ஒரு பெரிய ஃபங்க்ஷனுக்குள்ள இன்சைட்ல ஸ்மால் ஃபங்க்ஷன் இருக்கும். இப்போ சைன் எக்ஸ்ங்கிறது பெரிய ஃபங்க்ஷன், ஏன்னா சைன் எக்ஸுக்குள்ளார என்னது சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்டுன்னு வருது. அப்போ அந்த பெரிய ஃபங்க்ஷனுக்கு இருக்கிற ஒரு ஃபங்க்ஷனை எடுத்து டெரிவேட்டிவ் கண்டுபிடிச்சா வெளியே இருக்கிற ஃபங்க்ஷனுக்கு ஈக்குவலாக இருக்கும். அந்த மாதிரி ஃபங்க்ஷனை நம்ம டிஃபைன் பண்ணோம்னா அதை வந்து என்ன நினைக்கிறீங்கன்னா உள்ளுக்கு இருக்கிற ஃபங்க்ஷனை டீன்னு எடுத்துக்கோங்க. டி தான் சப்ஸ்டியூஷன் மெத்தட். சப்ஸ்டியூஷனோட வேல்யூ வந்து டி, எக்ஸ் ஸ்கொயர்னு எடுக்கிறீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறீங்கன்னா இதை டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறீங்க. டிடி பை டிஎக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 2x கிடைக்கும். அப்போ டிடியோட வேல்யூ என்ன கிடைக்கிறீங்க? 2x இன்ட்டு டிஎக்ஸ்னு வரும். இப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸோட வேல்யூ தான் நம்மளுக்கு வேணும். அப்போ எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் இருக்கிறதுனால இதை தூக்கி கீழே போட்டுட்டிங்கன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? டிடி பை 2 ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ்னு வரும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த எக்ஸுங்கிற வேரியபிளை டிக்கு மாற்ற போகிறோம். எக்ஸுங்கிற வேரியபிளை என்ன பண்ண போகிறோம்? டிக்கு மாற்ற போகிறோம். அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர்டு பதிலாக யார் போட? டி போடுற. எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் பதிலாக யாரை போடுற? டிடி பை 2 போடுற. அப்போ ஐ ஈக்குவல் என்ன கிடைக்குது? இன்டெகிரல் sin t into dt by 2. sin t into dt by 2. அப்போ என்னாச்சு? 1/2 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துருவீங்க. இன்டெகிரல் sin t into dt. That is equal to என்ன கிடைக்கும்? minus 1/2 into cos t plus c. c இவ்வளோ தான் சப்ஸ்டியூஷன் மெத்தட். இந்த சப்ஸ்டியூஷன் மெத்தட் என்ன டவுட் இருக்குங்களா? ஸோ அது என்ன, எந்த வேல்யூ வெளியே எடுத்து பண்ணுறது வந்து எப்படி டிட்டர்மின் பண்ணுறது? ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். இது பார்த்தீங்கன்னா அதான் நான் சொன்னல, ரெண்டு ஃபங்க்ஷன் இருக்கும். ஒன்று வந்து ஃபங்க்ஷனாக ஃபங்க்ஷன் இருக்கும், ஒன்று வந்து ஃபங்க்ஷன், அதாவது சைன் ரூல் இருக்குதுல, ஃபங்க்ஷனாக ஃபங்க்ஷன் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஃபங்க்ஷன் இருக்கும். மேக்ஸிமம் 90% இந்த ஃபங்க்ஷனாக ஃபங்க்ஷன் இந்த உள்ள இருக்குது பார்த்தீங்களா, இந்த உள்ள இருக்கிற வேல்யூ வெளியே இருக்கிற வேல்யூவோட இதனோட டெரிவேட்டிவ் வேல்யூ வெளியே இருக்கிற வேல்யூக்கு ஈக்குவலாக இருக்கும். அதை எடுத்துக்கிறேன் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் எடுத்துக்கிறேன், இதனுடைய டெரிவேட்டிவ் பற்றி என்ன கிடைக்குது? எக்ஸ் இன்டு டிஎக்ஸ். மீதி இருக்கிற டைம் எனக்கு கீழே கொண்டு வந்துட்டேன். அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? எப்படி டிட்டர்மைன் பண்றதுன்னா ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி மாறும். அந்த ப்ராப்ளத்துல என்ன ஃபங்க்ஷன் கொடுத்துக்கிறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அனலைஸ் பண்ண முடியும். சரிங்களா? நம்ம டைரக்டா போட முடியாது. இன்னொரு சம்மு போடுறோம் பாருங்க. இந்த சம்மு ஆல்ரெடி கொடுத்தது, இப்பதான் கொடுத்தல, y ஈக்குவல் i ஈக்குவல் டு இன்டெகிரல் e பவர் sin x இன்டு cos x இன்டு dx. இது எப்படி போடுவேன்?
அப்போ இ பவர் எக்ஸுக்கு பதிலாக யார் இருக்கிறா? இ பவர் சைன் எக்ஸ் இருக்கிறான். அப்போ இந்த ஃபங்க்ஷனை வந்து நான் என்ன எடுக்க போகிறேன்? டீன்னு எடுக்க போகிறேன். இதனோட டெரிவேட்டிவ் இது வருதான் நான் செக் பண்ண போகிறேன். அப்போ டி ஈக்குவல் என்னது? சைன் எக்ஸ். அப்போ டிடி ஈக்குவல் என்ன கிடைக்கும்? டிடி பை டிஎக்ஸ். டிடி பை டிஎக்ஸ் என்ன கிடைக்கும்? காஸ் எக்ஸ்னு வரும். அப்போ டிடியோட வேல்யூ என்ன? காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ். காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் வந்துச்சா? அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? எக்ஸுங்கிற வேல்யூல டிக்கு மாற்ற போகிறேன். அப்போ சைன் எக்ஸ் பதிலாக டி, காஸ் எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் பதிலாக டிடி. அப்போ ஐ என்னாச்சு? ஐ ஈக்குவல் டு இன்டெகிரல் இ பவர் டி இன்ட்டு டிடி. தட் இஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? இ பவர் டி பிளஸ் சி. எண்ட் ஆஃப் ஸ்டெப் என்ன பண்ணுவேன்? டி வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணுவேன். அப்போ இ பவர் சைன் எக்ஸ் பிளஸ் இ பவர் சைன் எக்ஸ் பிளஸ். சரியாப்பா? அதே மாதிரி இதுக்கு டி வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணணும். இது வந்து எக்ஸ் ஸ்கொயர்டு மாற்றிங்க. எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் கடைசி ஸ்டெப்பில் அந்த சி வேல்யூ மாற்றிடுவேன். டி வேல்யூ என்ன இருக்குதோ நம்ம எடுத்த வேல்யூ நம்ம மாற்றிடுவோம். சரியாப்பா? ஓகே சார். இப்பயும் சொல்கிற ப்ராப்ளத்துக்கு தகுந்த மாதிரி டி எடுக்கிறது மாறும். அது நிறைய ப்ராப்ளம் நீ ப்ராக்டிஸ் பண்ணிட்டுனா உனக்கு ஐடியா கிடைக்கும். சரிங்களா?